தமிழகம் எங்கும் பணியர்கள் மீது பொய் வழக்கு போடுகின்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம். தமிழக அரசே கல்லுக்கான தடையை நீக்கு, உடனடியாக தடையை நீக்கு. கல் எமது உரிமை, கல் எமது உணவு, கல் தடையை உடனே நீக்கு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கண்டன உரையை முதல் உரை ஐயன் அவர்கள் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம, சாதாரண ஒரு போராளிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாம, குறிப்பா காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இந்த அரசு வந்து இருக்குது. இது ஒரு ஜனநாயகமான போராட்டம். இது முதல் கண்ட ஒரு ஜனநாயக முறையில மனு கொடுக்க போன நல்லசாமி ஐயாவை கைது செய்ய காவல்துறையை கடுமையா கண்டனத்தை முதல்ல பதிவு பண்ண விரும்புறேன். நான் இங்க வந்து மக்கள் காட்டாட்சி நடக்குதான்னு தெரியல. ஜனநாயக முறையில ஒரு பேட்டி கொடுக்கும் போது ஒரு வயசானவரை தரன்னு வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. வந்து பாத்தீங்கன்னா எல்லா காணொலியில எல்லாமே வந்து இது மோசமான போக்கு. இங்க வந்து முதலமைச்சர் வந்து காவல்துறை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் வந்து இதெல்லாம் வந்து வெக்கப்படணும். கஞ்சா விற்கிறவன் சுதந்திரமா சுத்துறான், கள்ளசாரம் விற்கிறவன் சுதந்திரமா சுத்துறான், எல்லாமே ரவுடிசம் நடக்குது, கட்ட பஞ்சாயத்து நடக்குது, அவன் எல்லாமே சுதந்திரமா சுத்துறான். நாங்க அடிப்படையா ரொம்ப ஜனநாயக முறையில போராட்டம் நடத்தினா கைது பண்றாங்க, அச்சுறுத்துறாங்க. சவுக்கு சங்கர் வந்து நீங்க என்னதான் அவதூறு பேசினாலும் சட்டப்படி நீங்க வந்து ஒரு அணுகணும். சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தை ஊத்தி இந்த ஆட்சி எப்படி சாட்சின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாட்சியா தான் மலத்தை ஊத்துறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியா நடக்குது. இங்க ரொம்ப தார்மீகமான கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா இந்த பணையர்கள் மீது தொடுக்கப்படுற வன்முறை வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு மோசமான வந்து வன்முறை. இது கல்லு உலகத்துல எங்கேயுமே தடை கிடையாது. தமிழ்நாட்டில் பாரம்பரியமான தமிழருக்கே உரித்தான இந்த பனை மீது 60 ஆண்டுகளா வந்து தடை செய்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மோசமான போக்கு இது. இந்த 60 ஆண்டுகள திராவிட ஆட்சியில அவன் சாராய ஃபேக்டரி வச்சுக்கின்னு இந்த கல்லை நீக்க மறுக்கிறாங்க. இது வந்து இந்த மோசமான போக்கு அரசாங்கம் கைவிட்டு கல் தடையை நீக்கணும். அதுக்கு மேல ஒரு சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா கல் புரிதலே இல்ல, அவருக்கும் கிடையாது, முதலமைச்சருக்கும் கிடையாது. கல்லு இது பதநீரை குடிச்சு பார்த்துட்டு சக்கரை போட்டீங்களா கேட்கிறாரு. அந்த முதலமைச்சர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் அமைச்சர் இருக்காங்க. ஒண்ணுமே தெரியல அதை பத்தி, கல்லை பத்தி எந்த புரிதலுமே இல்லாத வந்து சட்டப்பேரவை பண்ற கூட்டத்துல ரொம்ப அவதூறு பேச்சு வந்து கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறோம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா முழுக்க சாராயம், முழுக்க ரசாயனத்தால உருவாக்கப்பட்டதை வந்து ஆதரிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பெரிய இந்த காலி பாட்டில மட்டும் ஒரு ஆண்டுக்கு அதாவது 90% 10% கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. 1000 கோடி, அதாவது ஒரு வருஷத்துல 4 வருஷத்துல எத்தனை 1000 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிருப்பாங்க பாருங்க. அந்த கொள்ளையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இப்ப கல்லுல வந்து கலப்படம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்ல. உலகத்துல எங்கேயுமே தடை கிடையாதுங்க. இங்க பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, இங்க இருக்க பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அத்தனை மாநிலத்திலுமே கல் இருக்குது. அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, இவங்க நடத்தக்கூடிய சாராய ஃபேக்டரி பாதிக்கப்படும் என்ற ஒரே காரணத்தினால இங்க கல்லு வந்து தடை பண்றது மட்டும் இல்லாம கல்லு விற்பனை வந்து நீங்க நியாயமா ஜனநாயகமா உங்களுக்கு வழக்கு காவல்துறை வந்து என்ன பண்ணா கல் வழக்கு தான் போடணும். நீங்க என்ன பண்றாங்கன்னா மிக அயோக்கியத்தனமாக நீங்க அந்த பணியர்கள் மீது வந்து நீங்க வந்து சாராய வழக்கு போடுறாங்க. தொடர்ச்சியான போராட்டத்துக்கு பிறகுதான் இப்ப வந்து கல் வழக்கு போடுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கான போராட்டம் தான். இந்த அரசாங்கத்தை எப்பயுமே நம்பாதீங்க. அரசாங்கம் நாளைக்கு உங்களுக்காக நிக்காது. கடைசி வரைக்கும் உங்களுக்கான நிக்காது. ஏன்னா இந்த கல் வந்து எல்லாத்துக்குமானது, அனைவருக்குமானது. இது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா இங்க இயற்கை வளங்கள் சூறையாடப்படுது. எல்லாமே இந்த அரசாங்கம் இப்ப தன்னுடைய சுயநலத்துக்காக தான் பண்ணுது அப்படின்னு தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டம் வந்து இது ரொம்ப அடிப்படையான மக்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்தை வந்து அரசாங்கம் செவி சாய்க்கணும். மேலும் வந்து வன்முறையை தூண்டக்கூடாது அப்படின்றத நான் இங்க வந்து எல்லாரும் பொதுமக்களை கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த போராட்டம் வந்து கல் தடையை நீக்கிற வரைக்கும்
தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இது வந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்களுடைய ஆதரவும் எப்பவுமே இந்த பணியர்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரே கல்லுக்கான தடையை நீக்கு, உடனடியாக தடையை நீக்கு. எமது உரிமை, கல் எமது உணவு, கல் தடையை உடனே நீக்கு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், காவல்துறையை கண்டிக்கின்றோம். போராடி நல்ல சாமியை அவமரியாதை செய்த காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். பற்றிய புரிதல் இல்லாமல் போதை பொருள் என பொய் கூறிய அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கொள்ளை பற்றிய புரிதல் இல்லாமல் போதை பொருள் என பொய் கூறி அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சை தமிழக அரசு தமிழக அரசு காவல்துறையை ஏவி விடாதே. தமிழக அரசு தடையை நீக்க. 87 ஆண்டுகளாக